எத்தனை வழக்கு வந்தாலும் பாத்துக்கலாங்க. சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை மீறி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாகவே பார்க்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொன்னே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். புரியலையே. சொல்றேன்ப்பா. இன்னும் தண்ணி வரல. ஆனா இத பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன வருது வேணான்னு பாக்குறேன். இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்காக நடந்திருக்கு? விவசாயிகளுக்காக நடந்திருக்கு. அவரு தெளிவா ஆரம்பத்துல சொல்றாரு, உங்களுக்கு திமுக தான் இருக்கீங்களே தவிர இவ்வளவு பிரச்சனை நடக்குது, தண்ணி வரல, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படலன்னு. கூட்டத்துல இருந்து த்ரிஷான்னு யாரோ சத்தம் போட்டதுக்கு அவரு கவுண்டர் கொடுத்தாரு. அவரு இது ரொம்ப சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் தான். எங்க தண்ணி வருதோ வரலையோ அங்க வரணும். அப்ப காவேரியை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னாரு. அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். நயினார் நாகேந்திரன் திரிஷாவோட இருந்து வெளியில வரணும் அப்படின்னு பேசினார்ல, அப்பெல்லாம் கைது இல்லாம ஒருமையில பேசினாருங்கிறாரு. இந்த வளர்ந்த அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, உடம்பு முழுக்க தான் ஆணவத்தின் உச்சத்துல அடங்கி இருக்காருல்ல, மேல ஒண்ணுமே இல்லாம அவர் என்ன பேசினாரு ஞாபகம் இருக்கா? நாங்க ஆட்சியில இருந்தப்போ ஒரு விஷயம் பேசினார். எங்க தலைவரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னார். அப்ப ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, கடுமையான பிரயோகங்களை எங்களால செய்ய முடியும், ஆனால் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம். ஆட்சி அதிகாரம் வரும் போவோம், ஆணவத்தையும் ஜனநாயகம் அடக்கும். இங்க கார் ரேஸ் நடந்துச்சு. அப்ப இதே தாவேக்கா தற்குறியானுங்கெல்லாம் என்னெல்லாம் பேசுனீங்க? இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாருக்காக அந்த கார் ரேஸ் நடந்துச்சுன்னு சொன்னீங்க? ஒரு நடிகையை வச்சு சம்பந்தமே இல்லாம போட்டோ எடுத்து பேசி மார்பிங் பண்ணி பேசி சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் யாரு செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வந்த ரத்தம், மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னி இல்லையா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர், இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? வந்துட்டாயா காவிரியின் உரிமை நமக்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலில 74 எப்படி அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தார்களோ அதே போல காவிரியின் உரிமையையும் தாரை வார்த்தார்கள். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி சொன்னாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது, நீங்க காவிரி நடுவர் மன்றம் அமைத்தவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அப்படியே உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அதுல பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்கு மட்டும் சில டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும், மீதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. அது திமுகவிற்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கும் கிடைத்து வச்சு. ஆனால் அதில் வரலாற்று துரோகத்தை செய்தவர் மோடி, பாஜக. இவர்தான் மானஸ்தன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டது என்ன தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும். எனக்கு அந்த ரிப்போர்ட் இன்னமும் படிச்சிருக்கேன், முழுக்க படிச்சிருக்கேன். நான் புதிய தலைமுறையில இருந்தேன். அந்த ரிப்போர்ட் தலபாரமா பக்கம் வரையாக ஞாபகம் இருக்கு. பிராக்கெட்ல போட்டிருந்தாங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டுட்டு, பிராக்கெட்ல பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரின்னு ஒரு மாடல் வேற கொடுத்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மெக்கானிசம் ஸ்கீம்ங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. இவங்க கொஞ்சம் கூட கூச்சமின்றி நீர்வளத்துறை செயலாளர் 3 நாள்ல அமல்படுத்திருந்தாங்க. எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரியல, இங்கிலீஷ்ல இருக்குன்னு போய் கேட்டாங்க நீதிமன்றத்தில். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னது நீதிமன்றம். இவர்கள் அமைத்துக் கொடுத்தது காவிரி மேலாண்மை ஆணையம். ஆணையம் பல்லில்லாத ஒன்று. சட்ட தொடர் அதிகாரம் ஆணையத்தில் கிடையாது. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். டாக் லெஸ் வர்க் மோர் மோடு தான். அதுதான் நம்ம பாலிசியே. தாடியை முடிச்சவன உன தூக்கி போட்ட மிதிக்க போறேன் பார். இப்ப மாசம் எங்களுக்கு இது வரைக்கும் முன்னாடி மாசம் பாத்தீங்கன்னா 1250 ரூபா வந்துச்சு. திடீர்னு இந்த மாசம் 5000 ரூபாய், 5791 ரூபாய் வந்திருக்குது. நான் சாதாரணமா ஓட்டு வீட்டுல தான் குடியிருக்கிறேன். வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ற வீட்டுல கூட இந்த அளவுக்கு வரல. யோ பெரியவரே, அந்த நாய் முதல்ல வெளியே வர சொல்லு. தொடப்பக்கட்ட பீய மாதிரி பொட்டி அடிக்கணும். நான் ஈபில போய் கேட்கும் போது
ஒயரிங் இது ஃபால்ட் இருந்தாங்க, ஒயரிங் ஒரு டைம் மாற்றணும், எல்லாமே பண்ணி பார்த்தோம். ஆனாலும் அதே தொடர்ச்சியாக எனக்கு அதிக அளவில் தான் வருது. சரி அதிக அளவில் வந்தாலும் 1000 சில்லற அந்த மாதிரி 2000க்குள்ளே வரும்போது ஏதோ ஒன்று நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டு வந்தோம். ஆனால் திடீர்னு இப்போ 6000 எட்டும் போது எங்களால் கட்டுறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் கட்டியே ஆகணும், கட்டலைன்னா இபி கனெக்ஷன் கட் ஆயிரும். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? 2500 ரூபா மக்களுக்கு போடுறேன்னு சொல்லி 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்க. ஏன் இப்ப ஒண்ணு கூட இல்லன்னு அடிக்கிறாங்க விவசாயத்துல? சும்மா நமக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள். நாங்களா போய் கேட்டோம்? இல்ல நாங்களா போய் விவசாயத்துல போய் கேட்டோம் எங்களுக்கு தள்ளுபடி கொடுன்னு? ஓட்டு கேட்கறதுக்குள்ள தள்ளுபடி கொடுக்கறன்னு சொன்னாங்கல்ல. 6 சிலிண்டர் தள்ளுபடி, கூட்டுறவு சங்கம் பூரா தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் ஒண்ணு கூட இல்லன்னு சொல்றாங்க? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. நாங்க போடலன்னா எங்க இருந்து வருவாங்க எல்லாம்? நாங்க பொழைக்கிறது எப்படிங்க? மானமும் ஒரே அடியா மண்ணாக்குது. காட்டுல இல்ல சோளம் ஒரே 2100 விக்குது, சோளம் 1700 போட்டா நாங்க எந்த இதுல மிஞ்ச முடியும்? வட்டி கட்டதான் எங்களுக்கு சரியா இருக்கு. மழை வேற இல்ல, என்ன பண்ணறதுங்க? நாங்க ஏன் தள்ளுபடி தாரேன்னு சொன்ன வாயை எதுக்கு விட்டா? எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உன்னுடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காத விட்டுருங்க. என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்காமையே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க பெஞ்சு விட்டு போக வேண்டியதானடா கேட்கறாங்களா? இல்ல அவர் காங்கிரஸ் சொல்ற தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றதா கேட்கிற நிலைமை இருக்கு. அவர் அங்க காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில டி.கே. சிவகுமார். கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி பல ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவரும் செய்வார்கள். தீர்மானத்தை போட்டுவிட்டு தூங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், தூங்கு மூஞ்சி தாவேக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்லுகிறது டி.கே. சிவகுமாரை கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. முதல்ல நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். வணக்கம் பிரதர். 100 வாரங்களுக்கு போதை ஒழிப்பை பிரதான இயக்கமாக எடுத்து செல்கிறார். எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் ஒவ்வொரு வாரமும் 100 வாரங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். போதைப்பொருள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருதுன்னா கடற்கரை மூலமாக வருகிறது, வானத்தின் மூலமாக வருகிறது. அதுல அதிகமா போதைப்பொருள் வர ஒரே துறைமுகம் மோடியுடைய நண்பர் அதானியோடைய முந்திரா போர்ட் தான். நல்லா ஞாபகம். ஒரு சமயத்தில் எத்தனை கிலோ பிடிக்கலாம்? இப்போ அண்மையில கூட 23 கிலோ நம்ம ஏர்போர்ட்ல பிடிச்சாங்க. ஒரே சமயத்தில் 3000 கிலோகிராம் போதைப்பொருள் பிடிக்கப்பட்டது முந்திரா போர்ட்ல தான். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி போதைப்பொருள் அதிகமா இருக்கிறது அல்லது சூசைடு அதிகமா இருக்கிறது எல்லாமே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா தான் போதைப்பொருள் நம்பர் 1. தமிழ்நாடு இந்த போதைப்பொருளை பிடிப்பதிலையும் அந்த வழக்குகள் தொடுப்பதிலும் முன்னேறி இருக்கிறது. என்ன இப்படி ட்விஸ்டாய் போச்சு? நான் செய்தி அப்படியே செய்தியா வாசிக்கிறேன். எங்க இருக்குது எல்லா பல்வேறு நாளிதழ்களில் வந்த செய்தி. திருச்சி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 5 பேர் கைது. அதுல யாரை கைது பண்ணிருக்காங்க? சாதாரண நிர்வாகி இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரம்பலூர் மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர், தற்போது அக்கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து வரக்கூடிய அடைக்கலராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொல்கத்தாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாஜக பெண் நிர்வாகி கைது. சென்னை கஞ்சா வழக்கில் பாஜகவினுடைய வேலூர் இப்ராஹிமினுடைய மகன் அப்துல் ரஹ்மான் கைது. பாஜக நிர்வாகி மகன் கைது. 2013 தமிழ்நாட்டிலே குட்கா தடை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு MDM பிராண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அதை தொடர்ந்து சட்டவிரோதமாக நடத்துகிறது. தான் நடத்துவதற்கு 39.91 கோடி தான் லஞ்சம் கொடுத்ததாக அந்த கம்பெனி ஏற்றுக்கொள்கிறது. சும்மா இல்ல, ஒரு ரெட் டைரியை பிடிக்கிறார்கள். அந்த ரெட் டைரியை பிடித்து அந்த ரெட் டைரி பேஸ்ல வழக்கை தொடுக்கிறார்கள். வழக்கு சிபிஐக்கு மாறுகிறது. பிறகு ஈடியும் வருகிறது. 240 கோடி மதிப்பிலான சொத்துகள் அதில் இணைக்கப்படுகிறது. அந்த வழக்கிலே அந்த ரெட் டைரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் பெயர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய பெயர்.
போங்கண்ணா இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல திமுக காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்ட் இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் 50 வருஷம் அக்ரிமெண்ட் மெட்ராஸ் ராஜதானிக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்த மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகள். முத்தமிழறிஞர் கலைஞர் செய்த தவறு என்று கொஞ்சமும் கூச்சமும் நாச்சமும் இல்லாமல் நாக்கில் எலும்பு இல்லை என்பதற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அதிக பிரசங்கி அமைச்சர் திரு நிர்மல்குமார். கண்டுபிடிச்சாயா நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரலை வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாம உசலம்பட்டியில சுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். யாருகிட்ட வந்து நீ பேசுற? என்ன ஹீரோ சார், பூப்பு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. நாகரிகம் இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டுடைய சீனியர் தலைவர், இந்தியாவே பார்த்து உயர்ந்து நிற்கிற தலைவர், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்த தலைவர், 205 டிஎம்சிங்கிற வார்த்தை உனக்கு காதுல கேட்டிருக்கும்ல. நீ சின்ன பிள்ளையா இருந்த போது டிவியை திறந்தா செய்தித்தாள்களை பார்த்தா 205 டிஎம்சி தண்ணீர், காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செய்திகளெல்லாம் நீ படிச்சிருந்துருக்கணும். காரணம், நீ தமிழ்நாட்டில் இல்லை, காக்கி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்தீங்க. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பல வண்ண வேஷ்டியை நீ மாட்டினா கூட நீ அடியில மாட்டிட்டு இருக்கிறது காக்கி ட்ரௌசர். அந்த புத்தி உன்னை விட்டு போகாது. துண்டு ரெட்டிக்கா இந்தாக்க புட்டிக்கா. ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு என்ன வெக்கம், என்ன பெரிய கௌரவம்? ஏன் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? இந்த ஈகோவை, இந்த தாந்தோணித்தனத்தை உங்களோட சினிமாவில் வச்சுக்கங்க. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னது ஒன்று, அதை நீங்கள் செய்யவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய பிறகு அவற்றை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு வாங்க போவோம், பிரதம மந்திரி சந்திப்போம், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம். இந்த அழுத்தத்தை தருவோம் என்று சொன்ன கருத்திற்கு இதுவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்க வேண்டிய முதலமைச்சர் இன்று வரை சொல்லவில்லை. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்க இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். காவிரியில் நீரை உடனடியாக திறந்துவிட திமுக உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை அவசரமாக தாக்கல் செய்திருக்கிறது. நமக்கு வேண்டியது மேகதாட்டுல அணை கட்டணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. காவிரியில உரிய நீரை பங்கிட்டு நமக்கு தர வைக்கும். உணர்வுபூர்வமான பிரச்சனை, இன்னைக்கு விவசாயியோட வாழ்வாதார பிரச்சனை என்பதை அரசு உணர வேண்டும். ஏப்ரல் மாதம் மேகதாது அணைக்காக கர்நாடக அரசு சமர்ப்பித்த திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தொடர்ந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அந்த மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கவில்லை என்பதை போலவும், கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை போலவும் ஒரு தோற்றத்தை இங்கே ஏற்படுத்துகிறார்கள். உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? என்னங்க நடக்குது நம்ம நாட்டுல? மனித நேயமும் மனிதாபிமானமும் செத்து போச்சா? ஒரு மாற்றுத்திறனாளி சாலையோரத்துல மண்பான கடை வச்சிருக்காங்க.
அவங்க சாப்பாட்டுக்கு அவங்கள்ட்ட வழி இல்லாம பிள்ளைங்க படிப்புக்காக அவங்களுடைய உதவிக்காக அவங்க தேவைக்காக அந்த கடையை வச்சிருக்காங்க போது அந்த கடையை எடுங்கன்னு ஒண்ணு அறிவிப்பு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா அந்த கடையை வேற இடத்துல வைக்கிறதுக்கான ஏதோ ஒரு பாதையை ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அதானே உலக வழக்கம். அப்படி இல்லாம ஒரு வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டி அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு அந்த பானைகளை செஞ்சிருப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடி சுக்கு நூறா வண்டியை வச்சு உடைச்சு போடலாம். என்னங்க நியாயம்? நல்ல குதிரை சவுக்கால அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க இவனை விடாத. அந்த மாற்றுத்திறனாளி பெண் எதுக்குமே சஞ்சலப்படாம கண்ணு மட்டும் அழுதுகிட்டே திரும்ப அந்த உடஞ்ச பானை எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க. வேற என்னங்க பண்ண முடியும்? ஏழ்மையில இருக்கவங்களும் அறியாமையில இருக்கிறவங்களும் பணம் இல்லாம அந்த மாதிரி ரோட்டோரத்துல இருக்கிறவங்கள அரசாங்கத்தை பார்த்தோ அதிகாரிகள் பார்த்து கேள்வி எழுப்ப முடியுமா என்ன? அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கணும், நீங்க கொடுத்தாலும் வாங்கிக்கணுங்கிற அவல நிலைமையில தாங்க இருக்காங்க. இவ்வளவு நேரமா ஒரு போனத்துக்கிட்ட தான் புலம்பிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.